குடும்ப இணைப்புல உனக்கும் நீனும் ஒரு ஷேர் போகணும், அங்கிருந்து ஒரு ஷேர் செய்யணும் வரணும். இதுல அநீதியா நடக்கிற குடும்பங்கள் இருக்குது, அதுல நீ சபர் செய்யணும், அதுல உனக்கு அஜர் இருக்கு, அதுல உனக்கு பரக்கத் இருக்கு அப்படின்றது. எடுத்துட்டு போய் தருவானு பயம். மூணாவது, சீரமைக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. சரி, பரம்பரை லெவலுக்கு எல்லாம் போவான, சகோதரன் சகோதரி அங்க என்ன பயம் அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால பயம் வந்து எங்கேயாவது ஒரு இதுல இருந்து வந்தது சொன்ன அல்லாஹ் சொல்றான், நீங்க சொத்து ஒருத்தர் வெளிநாட்டுல ஃபாரின்ல இருந்து வாராரு, ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வாராருன்னு அந்த குடும்பத்துல மனைவி பிள்ளைகளுக்கு ஓடுற முதல் சப்ஜெக்ட் தெரியுமா? ஆகா 2 புக்ஸ் இப்படி காலியாக போகுதோ, இது நம்ம கவனமா இருக்கணும், வார விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, பிரிச்சு பேக்ல போட்டவர் தான் குடும்பம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாராவது குடும்பத்துல ஒரு புள்ள அந்த நேரத்துல வந்துட்டு இவங்க போய் சொல்லிடுவா இப்படி மறைச்சிருங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டுக்கு ஆயிடுறான். குர்ஆன் வசனம் சொல்லுது, வைதா ஹதரல் கிஸ்மத உலுல் குர்பா, நெருங்கிய உறவினர்கள் சொத்து பிரிக்க கூட வந்தா. இது வெறும் ஸ்வீட் பிரிக்கிறது, சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நெருங்கிய உறவினர்கள் சொத்து பிரிக்கிற டைம்ல வந்தா அவர்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்கன்றான். ஃபர்ஸுகூஹும் மின்ஹு வக்ஸூஹும் வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அவர்களுக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் Dress கொடுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்கன்றான். இவன் ஸ்வீட்ல பிடிக்கிற சண்டையை பார்த்தா சொத்து விஷயம் என்னது நடக்கவே நடக்காது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பரக்கத்தும் இதே பாருங்கப்பா எப்படி இருக்குது. அப்ப சொத்து பிரிக்க கூட சம்பந்த பேர் சொத்து பிரிக்க மகனுக்கு கூட விரோண்டு இருக்குது. அந்த எப்படி சொந்தக்காரெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறான் பக்கத்து இருக்கிறாங்க. நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம், இவனுக்கு தேவையில்லாத இந்த டைம்ல வந்து உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க எப்படி பார்த்துட்டு சொல்லி, ஏதாவது சொத்துல ஒரு 10 வீதம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு எதையாவது சொல்லி அதை சொல்லுவோம். அல்லாஹ் அவங்கள மட்டும் சொல்லல, ஏழைகள் அனாதைகளும் வந்து அங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் உண்ண கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் Dress கொடுங்க, உண்ண கொடுங்கன்னா கொஞ்சம் இவனுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அப்படி சோற கொடுத்து அனுப்பி விடுங்க. அதெல்லாம் உண்ண கொடுங்க அந்த இடத்துல, அதுல இருந்து ஒரு பங்கு கொடுங்கன்னு அர்த்தம், அதுக்கு கொஞ்சம் Dress கொடுங்கன்னு அர்த்தம், நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு அர்த்தம். இந்த தொலைஞ்சு எடுத்துட்டு போனல கூலு பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் எடுத்துட்டு போங்க அப்படி என்று சொல்லுங்கன்னு சொத்துக்கு சொல்றான்.